ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது தான் நமக்கு தேச உணர்வு உருவானுச்சு. இது விளையாட்டு புள்ள மாதிரி இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. ஸோ அப்படி தேச உணர்வு உருவாகும் போது தேசம்னா என்ன, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு அலசி ஆராய்ஞ்ச பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பண்ணுற துரோகங்கள். நான் உங்கள்கிட்ட தொண்டை தண்ணி வந்தா கத்துறேன்னா எதுக்குடா கத்துறேன், நீங்கள் வந்துட்டு திருந்திருவீங்கன்னு கத்துறேன்னா அந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு. எனக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்துருக்கான், அதை நான் அந்த திறமையை வெளிப்படுத்தியே ஆகணும், நான் அல்லாஹ் கணக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி மாற்று சிந்தனை உள்ளவங்க சில கருத்துக்களை சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கிற மன வலிமையில இருக்கும். அந்த கருத்து தோன்றுறது பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலன்னு சொல்லி கிராமன்றதால பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கிராமத்தில் ஒரு யூனிட்டி இருக்கும். அந்த யூனிட்டி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கருக்கு எதிராக அமைஞ்சதுக்கு காரணம் நிறைய கோயில்களை அந்த ஏரியாவில் இடிக்கிறது, நிறைய பொய் வழக்கு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் ஒரு 2 சமுதாயத்து மேலே போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத இவரோட நாலேஜுக்கு நடந்துச்சா, இல்லை இவர் அதை கண்டு காணாமல் இருக்காரா, இல்லை இவர் கூந்தலின் பேரில் தான் நடக்குதாங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அவப்பெயர். என்னப்பா திமுகலாம் எவ்வளவோ காசு கொடுத்து போய் கிழக்கு கமிட்டி உட்காடுறாங்க, யாரும் உட்கார்றது கிடையாது. ஆனால் அந்த சித்தலி, பேரளி, ஒதியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரமாநல்லூர், கோவில்பாளையம், செந்துறை, இந்த மாதிரி நிறையா ஊர்கள் பார்த்தீங்கன்னா எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பாஜகவின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் நம்மோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பற்றியும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசியல் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க தெரிஞ்சுப்போம். உங்களுடைய டெய்லி ரொட்டீனுக்கு நடுவில் இந்த ஜிம்முக்கு வருது, அதுவே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குங்க சார். அதாவது இதில் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பொது வாழ்க்கையோட அடிப்படை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் சில பிசிக்கல் எக்ஸசைஸ் தெரியுன்றதால ஜிம்மு மேலே ஒரு நாட்டம் வந்துச்சு, ஆர்வம் வந்துச்சு. அப்போ அந்த ஜிம்மு மேலே நாட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2011 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் சொந்தமாக ஒரு தமிழன் ஃபிட்னஸ் சென்டர்னு பெரம்பலூர்ல எல்லாருக்கும் தெரிய வச்சிருந்தேன். இந்த கொரோனா காலம், ஆமாம், கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சென்டர் மூடக்கூடிய சூழல் தற்காலிகமாக. அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் ஆனதால் நம்ம முழுசாக பொலிட்டிக்கல்லே நம்மளோட கவனத்தை செலுத்திட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கே இல்லை ஒரு ஆர்வத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ண உடம்பு நம்மளுது. அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மாகவே இருக்கணும். நான் ஹேர் விஷயத்தில் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். சரி பாடியிலேயாவது ஃபிட் ஆகிடலாமே அப்படின்ட்டு அதில் அப்படியே ஒரு மாதம் ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது. நேரம் கிடைக்கும் போது பொலிட்டிக்கல் ஏதாவது பயங்கர டிப்ரெஷனு சில பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ அதில் கவனத்தை செலுத்தக்கூடாதுங்கிறதால ஜிம்மில் நம்மளே புத்துணர்ச்சி ஆக்கிக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்காக ஜிம்மு நான் சொல்ல போனால் நம்மளோட இந்திய கலாச்சாரத்தில் ஒன்றி போன ஒரு விஷயம். இந்த ஒர்க் அவுட்ங்கிறது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துலேயே அருமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க் அவுட் மேலே நமக்கு தீராத நாட்டம் இருக்கும் எப்பயுமே. ஓகே, நீங்கள் இந்த ஜிம்முக்கு வரும்போது அந்த பசங்க கூடலாம் பேசும்போது, ஏன்னா நீங்கள் ஜிம்மில் மாஸ்டராகவே இருந்திருக்கீங்க, அந்த பசங்கள்கிட்டலாம் பேசும்போது அவங்ககிட்ட இந்த உங்களுடைய இந்த ஐடியாலஜி பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருப்பேன். அதை வாண்டடாக பேசுறது கிடையாது. சில பல விஷயத்த அவங்க வேற மாதிரி அவங்கள சித்தரிச்சிருப்பாங்க. அப்போ அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் நம்ம ஒர்க் அவுட்டுங்கிறது வெறும் ஃபிசிக் மட்டும் கிடையாது, மென்டல் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். நம்ம மைண்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட்லேயும் கவனம் செலுத்த முடியும். ஸோ அதனால வேண்டி அவங்களுக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு இந்தியா மேலேயோ இந்து மதம் மேலேயோ பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு மேலேயோ இருக்க நெகட்டிவ் தாட்டை உண்மைத்தன்மையை உடைக்கிறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட நம்ம ஐடியாலஜியை பேச வேண்டிய சூழல். நமக்கு ஐடியாலஜி மேலே நம்பிக்கை, இந்த பாஜக மேலேயும் இந்திய சித்தாந்தத்தின் மேலேயும் இந்து சித்தாந்தத்தின் மேலேயும் நம்பிக்கை வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
சின்ன வயசுல வந்து மகாபாரதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாபாரதம் வந்து நான் அந்த புக்கை படித்தேன் இந்த புக்கை படித்தேன் அப்படிலாம் சொல்ல விரும்பல. நான் தேவைன்னா தேடி படிப்பேன். நமக்கு ஒரு விஷயம் தேவை, ஏதாவது குறிப்பு வேணும்னா அதை தேடி படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அரசியலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரத்துவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் மாதிரி வேற எந்த நூல்லையும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த மகாபாரதத்தை வந்து கோடிட்டு காட்டாம, ராமாயணத்தை கோடிட்டு காட்டாம எந்த தமிழ் பேச்சாளர்களும் வந்து ஸ்டேஜில் மேடையில் பேச முடியாது. திருக்குறளும் அதில் சேர்த்துக்கலாம். திருக்குறள் சேர்த்துக்கலாம். ஆனாலுமே கூட திருக்குறள் வந்து உலக பொதுமறை, அதில் நமக்கு பெரிய மரியாதை இருக்குது. அது அடுத்த பிரச்சனை. அந்த மகாபாரதத்தை ராமாயணத்தை பற்றி பேசாம இந்து மதத்துக்கு எதிராக பேசுறவங்க கூட ஒரு மேடை பேச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேசியிருக்க முடியாது இன்ன வரைக்கும். அப்படி வந்து ஏதாவது பேசியிருக்காங்கன்னா அது வந்து வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஸோ அதனால ஆமா கிடையாது நிச்சயமா. ஆனால் அந்த மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் என்னோட திறமைக்கு அங்கீகாரமே கிடைக்காது அப்படின்னு கர்ணன் கேட்கும்போது, உன்னோட திறமைக்கு வந்து நிச்சயமா அங்கீகாரம் உண்டு. ஆனா உனக்கு கொடுத்துருக்க கடவுள் கொடுத்துருக்க அந்த திறமையை வந்துட்டு நீ வந்து உன்னோட நிலைநாட்டணும் தான் நீ வந்து அதுக்கு போய் முயற்சி பண்ணன. உன்னை நிலைநாட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ண இல்லையா, உன் திறனை வச்சு ஏழைகளுக்கு தர்ம வந்து நாட்டு மக்களை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது செஞ்சியான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கேட்டிருப்பாரு. அதே விஷயத்த நம் கொள்கை எதிரியான பழனி பாபான்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி பாபா வந்து இந்து மதத்தை கடுமையா விமர்சனம் பண்றவர். எனக்கு அவருக்கு கொள்கை வேறுபாடு நிறைய இருக்கு. ஆனாலும் கூட அவர் ஒரு இடத்துல அவங்க மக்கள் மத்தியில சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அழகா. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அதே விஷயத்தையே, நான் வந்து உங்கள்ட்ட தொண்டை தண்ணி வந்தா கத்துறேன்னா எதுக்குடா கத்துறேன், நீங்க வந்துட்டு திருந்திருவீங்கன்னு கத்துறேன்னா அந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிடுச்சு. எனக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்துருக்கான், அதை வந்து நான் அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும், நான் வந்து அல்லாஹ் கணக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்று சிந்தனை உள்ளவங்க சில கருத்துக்களை சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிற மன வலிமையில இருக்கும். அந்த கருத்து தோன்றினது பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலன்னு சொல்லி அதை நம்ம ஆணித்தரமா சொல்ல. ஸோ அந்த அடிப்படையில தான் மகாபாரதம் தான் என்னை வந்து முழுமையா இந்த அரசியலை ஈடுபடுத்துறதுக்கும் சரி, பொது வாழ்வில் ஈடுபடுத்துறதுக்கும் சரி, என்னை முழுமையா வந்துட்டு மாத்துறது மகாபாரதம். நீங்கள் அந்த கிரிக்கெட்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் நார்மலாக கிரவுண்ட்கிட்ட பேசும்போது சும்மா இந்த ட்ராவலில் இருக்கும்போது இல்லை சும்மா ஃபீல்டிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரம் தான் நீங்கள் அரசியல்லாம் பேசியிருக்கலாம் அந்த பசங்கிட்ட. இல்லை, கிரிக்கெட்டில் சொல்ல போனால் கிரிக்கெட் விஷயத்தில் வந்து மற்ற விளையாட்டுகளில் இல்லாத ஒரு ப்ளஸ் கிரிக்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற விளையாட்டில் அனைத்து வீரர்களுமே வந்து கிரவுண்டில் நின்று ஆகணும். கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் கிரவுண்டில் இருக்கும், பேட்டிங் பண்ணுற டீமில் 2 பேர் மட்டும் தான் கிரவுண்டில் இருக்கும். மீதி 9 பேர் 15 பேர் போகிற சப்ஜெக்டோட வெளியே இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா சினிமா, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கிரிக்கெட்டை வச்சு அரசியல் உள்ள வந்துடும். ஸோ அந்த அரசியல் வந்து முழுமையாக பேசப்படக்கூடிய ஒரு டீம், ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மைதானமாக இருக்கும் பசங்கள்கிட்ட. அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறங்கும் போது நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி சங்கத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட விஹெச்பியோட பஜ்ரங் தள் மாவட்ட அமைப்பாளராக 3 வருஷம் இருந்து தான் அரசியலுக்கு வந்தோம். ஸோ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்விளைவு நமக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை வந்து பசங்கள்கிட்ட பேசி எடுத்து பேசும்போது சில மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்துல இருந்து கட்சிக்கு வந்து நம்ம 2016 வரோம். 2016 எப்படி வரோம்னு கேட்டீங்கன்னா, சங்கத்துல இருந்து நேரடியாக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறாங்க, கிராமப்புற உள்ளாட்சி. அதுக்கு மாவட்ட கவுன்சிலரா 50,000 ஓட்டு எலெக்ஷன், அந்த மாவட்ட கவுன்சிலர் சீட் வந்து பிஜேபியில இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து உள்ள வரோம். அந்த எலெக்ஷன் வந்து நின்று போச்சு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முழுமையான அரசியலுக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். அந்த முழுமையான அரசியலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஜிம்மு ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த முழு நேரமா எந்த ஆர்குமெண்ட் யார்கிட்ட பேசினாலும் முழுக்க நமக்கு அரசியல் ஆர்வம். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தீவிரமடைஞ்ச காலகட்டம். நமக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து சம்பந்தமே இல்லாம இது காங்கிரஸும் திமுகவும் அப்படிதான் காரணம் ஜல்லிக்கட்டுக்குனாலுமே கூட. ஆனா அங்க இருக்க போராட்ட காலத்துல முழுக்க பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து, இல்ல பாஜகவையும் தாண்டி இந்திய பிரதமருங்கிறதையும் தாண்டி இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள், பிரிவினைவாத கோஷங்கள், தேசிய கொடி எரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது. அப்ப அதுல கலந்துகிட்ட அந்த ஜிம் பாய்ஸ்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சு சொல்லும் போது அவங்களோட வரலாறு இந்த மாதிரி இது கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீமே அதுல இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ அது வந்து முழுக்க வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியா பண்ணதில்லை, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுல சில சமூக விரோதிகள் பூந்து அந்த மாதிரி அதை வந்து திசை திருப்ப பார்த்தாங்க. அப்ப நம்ம நிறைய அரசியல் பேசியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் நிறைய வந்துட்டு இளைஞர்களை மாற்றி நம்ம வழியில கொண்டு வந்திருக்கோம்.
அப்படி கொண்டு வரும்போது தான் நீங்களாம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஆமா ஆமா, நிறைய அந்த ஒரு நம்ம கொண்டு வந்த இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நம்மளோட பயணிக்கிறாங்க. ஒரு சிலர் மாற்று சித்தாந்தத்துல இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் ஆர்வமாக வந்தாங்கல்ல, அவங்க வந்து இன்னைக்கு நீங்கள் பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பக்கபலமாக இருக்காங்க? அதாவது கூட பயணிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அந்த போன வருடத்துல வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தெல்லாம் தாண்டி நமக்கு அவங்க வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து நானே நினைச்சு பார்க்கல, இந்த பையன்லாம் நம்ம கூட வந்து பயணிப்பானா, சும்மா ஆதரவா அண்ணங்கிற முறையில பேசுறான் போறாம, ஆனா முழு நேரமா அரசியல் வருவானா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சார்ந்த ஒரு நடிகரோட ரசிகராகவே கூட இருந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம கூட வந்து முழுசா பயணிக்கிறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு வருட காலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் 10 பேர் 15 பேர் இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது காரணம் நான் மட்டும் கிடையாது, நம்ம கூட இருந்த இளைஞர்கள், கூட இருந்த நண்பர்கள், அதே மாதிரி பாரத பிரதமர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு எல்லாமே தேடுறாங்கல்ல. இன்னைக்கு உலகத்துல ஜிடிபியில் வந்து இந்தியா பொருளாதாரம் முன்னேறி இருக்கு. தமிழகத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் இல்லாத குரலா பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி, ஐநா சபையில இருந்தாலும் சரி, தமிழ் குரல் வந்து அங்க ஒலிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தானே. ஸோ அதை வந்து அவங்க தேடுறாங்கல்ல, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஸோ அதனால வந்து பிரதமர் மேல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு காலத்துல வந்து எதிர்ப்பு இருந்துச்சோ அதை தாண்டி இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிரதமரை வந்து நம்புறாங்க. பிரதமரை வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு தமிழ்நாட்டோட மத்திய பகுதியான ஜெயங்கொண்டம் மிகப்பெரிய கிராம பகுதின்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு அந்த ஜெயங்கொண்டத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கும் போது திமுக குடும்பம் கூட சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆயா வந்த வரைக்கும் பார்த்தாங்க. நாங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தான் எதிர்பார்த்தோம். ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேத்துக்கு மேல தன்னிலைச்சியா அன்னைக்கு வந்து அந்த ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டமே பாத்தீங்கன்னா திருவிழா கோலமா இருந்துச்சு. எந்த கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா 25% மேல மக்கள் கிடையாது, 75% மக்கள் அங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு பாரத பிரதமருக்கு வந்து அந்த மத்திய மாவட்டங்கள்ல ஆதரவு பெருகி இருக்கு. எப்படி இருக்கு? நான் ரொம்ப நாள் கழிச்சு கூழ் குடிக்கிறேன். ஓ, வெரி குட் வெரி குட். நான் திருச்சியில படிக்கும்போது காலை சாப்பாடு நமக்கு கூழ் தான். அப்ப குடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்பதான் குடிக்கிறேனே. அக்கா நல்லா இருக்கும் எப்பயுமே நீட்டா. எந்த கிளைமேட்டுக்கு எப்படி தரணுமோ அப்படி கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூடா இருக்க மாதிரி இருக்கும். நல்ல வெயில் நாளையில வந்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு கொடுப்பாங்க, மோரக்கரை ஊற்றி. இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அக்கா கூலியா வர பண்ணுவாங்க. நமக்கு வெளியிருந்து பாக்குறவங்க தான் சீசனே வரும். அக்காட்ட சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமா, கரெக்டாக சொன்னீங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது, நானுமே சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கூழுங்கிறது அதிகமாக நம்ம குடிச்சிருக்கோம். காலம் மாற இன்னைக்கு வந்து அரிசிக்கு மாறிட்டோம். நிறையா நம்மளோட அத்தியாவசிய, அதாவது அன்றாட உணவுல அரிசி ஒன்றாயிடுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆர்கானிக் ஃபுட்டு தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்மளாவது சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து இப்போ கிடைக்காம இருக்கு. ஒரு காலத்துல வந்து நான் விவசாய குடும்பம், நானே விவசாயி, உண்மை விவசாயி. எங்க காட்டுல வந்து பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், துவரை, உளுந்து, வரிப்பயிறு, செப்பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிர் வகைகள் இருந்துச்சு. ஸோ அந்த சிறுதானியம் வந்துட்டு வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு உணவு. அந்த சிறுதானிய உணவை வந்து தினமும் வாழ்க்கையில வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா பின்னாடி காலத்துல வந்து சுகரோ, இந்த தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி செரிமான கோளாறு, ஸ்டெமினா பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. சிறுதானியம் வந்து மிக மிக அவசியம் மக்களுக்கு. அது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மாலாம் சின்ன பிள்ளையா நாங்க இருக்கும்போது ஸ்வீட்டுன்னு கேட்டோம்னா எப்படி பண்ணுவாங்கன்னா எள்ளுருண்டை, பருப்பு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி பல உருண்டை. அது வந்து நீங்க எவ்வளவு ஒரு உணவு மாதிரி எவ்வளவு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே வராது, அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வளர்ந்ததாலதான் ஒரு 40 வயசு ஆகி நம்ம ஓரளவுக்கு ஃபிட்டாவே இருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டெமினாவே இல்லாம இருக்கு. இன்னைக்கு இருக்க ஸ்போர்ட்ஸ் மேன்களும் சரி, இன்னைக்கு இருக்க ஜிம்முக்கு வர பசங்களுக்கும் சரி, பெரிய பிரச்சனைனா தான் ஸ்டெமினா பிரச்சனை. அந்த ஸ்டெமினா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும், நல்லா இருக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், ஒரு 50 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னா கூட நீங்க சிறுதானிய உணவு வந்து எடுத்துக்கணும். அது கம்மங்கூழ், கேவுரு கூழ், இது வந்து மிக அவசியம். தினமும் ஒரு நேரமாவது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளும்பாங்க. இது வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு. அவை சொன்ன மாதிரி, பசித்தி புசுன்னு சொன்ன மாதிரி. ஸோ அதனால வந்து நம்ம உணவுல எந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடு, உணவுல வந்து அதான் கட்டுப்பாடுனா கம்மியா சாப்பிடணுங்கிறது கட்டுப்பாடு கிடையாது, எதை சாப்பிடணுங்கிறதுல தான் கட்டுப்பாடு இருக்கு. இப்போ ஜிம்லயே நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனா நான் என்ன டயட் ஃபாலோ பண்றதுன்னு கேட்பாங்க. நீ ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ண வேணா, உனக்கு உடம்பை ஏற்றணுமா குறைக்கணுமா?
உடம்பை ஏத்தணுங்கிறவன் வந்துட்டு நிறைய சாப்பிட்டு கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ணு, உடம்ப குறைக்கணுமா கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணு. நீ டெய்லி ஒரு நேரமாவது வரகு சோறு எடுத்துக்க, குண்டா இருக்கவன சொல்றது. நீ வரகு சோறு டெய்லி ஒரு நேரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு உடம்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மஞ்சோறு, சோள சோறுல அந்த இதை தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்டெராய்டை கலந்து வே புரோட்டீன் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து கேட்கலான் இருந்தேன். வே புரோட்டீன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேங்க பசங்களுக்கு. அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமா இருக்கு இன்னைக்கு இந்த கால சூழல்ல. இப்பெல்லாம் வந்து உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து வே புரோட்டீன் தேவையில்லை. கம்மஞ்சோறு, சோள சோறு, வரவு சோறு இதை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நல்ல புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மட்டன், ஆட்டுக்கறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த ஹெல்த் இஷ்யூமே வராது. நீங்க பிராய்லர் கோழி வந்து சாப்பிட்றத முற்றிலும் கட் பண்ணணும். பிராய்லர் கோழியில வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதோட ஆயில் வந்து சீக்கிரமா பெருத்து சீக்கிரமா அழிஞ்சிடுமோ அதே மாதிரி தான் நமக்கும் மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மட்டன் வந்து நீங்க ஆட்டுக்கறி எவ்வளவு நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்லது. இந்த கொலஸ்ட்ரால் அதிகமானவங்களுக்கு தான் அந்த கொழுப்பு சேர்த்தா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் போலியே, ஆரோக்கியமா ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஆட்டுக்கறி தான் அவ்வளவு நல்லது. ஓகே, அதே மாதிரி சார் இப்போ மத்திய அரசு வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத ஒரு சில திட்டங்கள் கூட கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்துட்டு ஹைதராபாத்தோட அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் மெம்பராக இருக்கேன். ஓகே. மில்லட்டில் லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானிய மேம்பாட்டுக்காக 250 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. ஸோ சிறுதானியத்தை வந்துட்டு மேம்படுத்தணும், சிறுதானியத்தை வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நிறைய திட்டங்களை மத்திய அரசு கொண்டு சொல்லியிருக்கு. அதில் கூட ஹைதராபாத்தில் லாஸ்ட் டைம் நான் பெஞ்சில் உட்காரும் போது சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணும், நீங்கள் பிராஞ்சாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு சிறுதானியத்தின் மேலே. அதுக்கு முழுக்க காரணம் மத்திய அரசோட பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டங்கள் தான். இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது கூட இயற்கை விவசாயிகளுக்காக ஒரு மாநாட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அது பேசும் பொருள் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தின் மேலே மக்களுக்கு ஒரு நாட்டம் வந்திருக்கு. அந்த இயற்கை விவசாயிகள் பணத்தை நோக்கி மட்டும் போகாமல் சிறுதானியத்தை நோக்கி போகணும். அப்போதான் நம்ம கூட, அதாவது ஒரு 90% நம்ம உணவை வந்து நம்மளே தயாரிக்கணும், நம்மளே உற்பத்தி பண்ணணும். தயாரிக்கிறதுல வேற, உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட திட்டம். அந்த மாதிரி நம்ம உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம், தண்ணீரை அடைஞ்சிட்டோம்னாவே நம்ம பொருளாதாரம் எங்கேயே போயிடும். ஒரு வருஷமாச்சு நீங்க மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று? முதல்ல வந்து தலைவராக பதவி ஏற்று ஓராண்டு நிறைவு பெறுது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, என்னை அரவணைத்து கொண்டு போன மாநில மாவட்ட கிளை அளவுக்கான அனைத்து நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரசியலுங்கிறது வந்து மிக சவாலான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து பெரம்பலூர் வந்து தமிழ்நாட்டோட இதயம் மாதிரி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 2 தொகுதி உள்ள இந்த மாவட்டத்தில் ஒரு பக்கம் வந்து அசுரபலம் மிக்க திமுகவில் இருக்க ராஷா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அமைச்சராக இருக்க சிவசங்கர். ஸோ இந்த 2 ஜாம்பான்களுக்கு இடையில வந்து நம்ம அரசியல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யாராவது வந்து வரமாட்டாங்களா, நம்மளெல்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, வந்து பெரம்பலூர் மக்களோட அவல சூழல் இந்த 2 இரு துருவ அரசியலுக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு, இன்னும் அதில் வந்து ரொம்ப உள்ளே போய் பார்த்தோம்னா அது வேற மாதிரி ஒரு ஜாதி அரசியலாக இருதுருவ அரசியல் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து நடுநிலையாக மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல்வாதியை பெரம்பலூர் மக்கள் எப்பயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. பெரம்பலூரில் இந்த ஒரு களம் நல்லா இருக்குது. என்றைக்குமே வந்து களத்தை உருவாக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர் சித்தாந்தத்தில் இருக்கவங்க தான். ஸோ அதனால் வந்து இப்போ ஆளுங்கட்சியான திமுகவோட ஒவ்வொரு நாட்களும் மக்களுக்கு எதிராக அவங்க பண்ணுற வந்து கொடுமைகள், ஐடியாலஜி படி வந்து அவங்க நமக்கு எதிராக இருக்கிற நிறைய முன்னெடுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து களமாடுறதுக்கு வந்து களத்தை உருவாக்கி கொடுக்கறதே என்ன சொல்ல போனால் திமுக தான் சொல்லலாம். அதனால நமக்கு பெரம்பலூர் அரசியல் வந்து பாஜக பொதுவாக பெரம்பலூரையும் தாண்டி தமிழகத்திலேயே ஒட்டுமொத்தமாக களத்தை உருவாக்கி கொடுக்கறது திமுகன்னு சொல்லலாம். நிச்சயமா அது நம்ம மாவட்டத்தை மட்டும் நான் சொல்றேன். நம்ம மாவட்டத்தில் இது அதிகமாகவே இருக்கு. ஏன்னா நம்ம ஐடியாலஜிக்கு எதிராக பேசுறதுல பார்த்தீங்கன்னா ஆராஷா தான் வந்து முதன்மையா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன், அவரு குன்னம் தொகுதி வந்து சிதம்பரம் பார்லிமெண்ட்ல ஒரு தொகுதியா வரதால அவருக்கும் இந்த ஊர் தான் ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டம் தான். அப்படின்னா அந்த மும்முனை அரசியலுக்கு மத்தியில வந்து மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மக்களுக்கான தேவைகள் வந்து நம்ம கிட்ட நிறைய வராங்க. அதனால நமக்கு அரசியல் பண்றதுக்கு வந்துட்டு புத்துணர்ச்சியா இருக்கு. தினம் தினம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றோம், தினம் தினம் மக்கள் பணியை செய்யறோம், தினம் தினம் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் நல்லா இருக்கு பெரம்பலூர்ல. ஓகே, இப்போ நீங்கள் சிவசங்கரை பற்றி சொன்னீங்க சார். சிவசங்கருடைய அவருடைய முக்கியமான ஒரு அமைச்சர், போக்குவரத்து துறை அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் எவ்வளோ முக்கியமான துறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த முக்கியமான துறையை ஏற்றிருக்கிறவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சராக சிவசங்கர் ஏற்றிருக்காரு. அவருடைய அரசியல் பெரம்பலூரில் எப்படி சார் இருக்கு? அதுதான் சொன்னேனே, அரசியல் பெரம்பலூர்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிகார பகிர்வுக்கான போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு பெரம்பலூர்ல திமுகக்குள்ளே.
அண்ணன் ராசாவை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அமைச்சர்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து திமுகவில் வந்து பெரம்பலூர்ல நிறைய இருக்காங்க. அது வந்து இன்னும் உண்மையாலுமே அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசங்கருக்கு ஒரு நெருடலை, அவங்க ஆதரவாளுக்கு ஒரு நெருடலை கொடுக்குது. இவங்களுக்குள்ள அந்த அதிகார பசி போட்டி வந்து பெரம்பலூர்ல மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கிறதால திமுகவை சேர்ந்த நண்பர்களே நம்மகிட்ட நிறைய இதை பத்தி புலம்பியிருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது, நிறைய முக்கிய நிர்வாகிகளே இதை பத்தி நம்ம வந்து புலம்பிட்டு இருந்ததை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதோட கூட பாத்தீங்கன்னா இந்த திமுக அப்படின்னாலே நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளை களத்தை உருவாக்கிட்டு இருந்தாலும் பெரம்பலூர்ல சமீப காலமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு கோயில்களை இடிக்கிற சம்பவம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்புலம் இருக்கிறது திமுக தான் அப்படின்றாங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கொலக்கானத்துல பல 100 ஆண்டுகளா வந்து ஒரு மையப்பகுதியில இருந்த ஒரு விநாயகர் கோயிலை இடிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஊர்ல இருக்க திமுக காரங்களோட திமுக கைக்கூலிகளை வச்சு அந்த கோயிலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதோட கூட பாத்தீங்கன்னா நம்ம குன்னம் தொகுதியில குடியாடுன்னு ஒரு கிராமம், குடியாடுன்னு சொல்லுவாங்க. அந்த குடியாடுங்கிற கிராமத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு கருப்புசாமி கோயில் வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோயிலை வந்து நான் வந்து இடிச்சு ஆவன்ட்டு ஆர்ஐ உட்பட ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கமே வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் அந்த கோயிலை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பில் இருக்குங்கிற, ஆக்கிரமிப்பில் இருந்தால் எல்லாம் அதே சர்வே நம்பர்ல இருக்க எல்லா ஆக்கிரமிப்பும் அகற்றுங்கிறோம். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து சரின்னு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளுங்கட்சியோட தூண்டுதல்ல நம்ம மேலே வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் நம்ம அதை வந்துட்டு பெயில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் வந்து அலைஞ்சி அந்த மாதிரி ஒரு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெருக்கடிகளை நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க. நெருக்கடிகளை கொடுத்தாலும் இதுக்கெல்லாம் 5 வாரம் கிடையாதுல்ல நம்ம. ஸோ அதனால வேண்டி அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், மக்களுக்காக நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் ராசா, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷ ஆண்டு காலமாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. ராசா நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் ராசாவோட எதிர்ப்பு எதுவும் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா? இதுவே அப்புறம் எதிர்ப்பு தானே, நிறைய எதிர்ப்பு. சிவசங்கர் பங்கு பிரிச்சாச்சு. பெரம்பலூரை பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாரி வந்து டெண்டர் வைக்கிறாங்க. அந்த குவாரி டெண்டர் வைக்கிறதுல இதே பிரச்சனை தான். இவங்களுக்குள்ள அதிகார பகிர்வு போதையில் யார் டெண்டர் வைக்கிறது, திமுகக்குள்ளேயே ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு போல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு 4-5 கிராம மக்களை கூட்டிகிட்டு குவாரி இது வந்து டெண்டர் விடாத. எல்லா குவாரியும் நம்ம சொல்ல வரல, சில குவாரிகள் வந்து கிராமத்துக்கு பாதிப்பா இருக்கு, அந்த குவாரிகளை வந்து டெண்டர் வைக்கக்கூடாது, ஏலம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்து சார்பாக வந்து போட்டு நிப்பாட்டுறோம். அப்போ நம்மளோட கருத்துக்களுக்கு வந்து செவி சாய்க்கலாம். தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்குறோம், அறவழியில் போராடுறோம். கடைசியாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டர் உடனே காலையில் வந்து ஒரு 3 கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, தங்களோட ரேஷன் கார்டையும் ஓட்டர் ஐடியும் திருப்பி கொடுக்குறோம் டெண்டர் விட்டா அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ வந்து இந்த திமுக குண்டர்களை வைத்து, அது ஒரு ஊழறிந்த விஷயம், கலெக்டர் அலுவலகத்தையே பார்த்தீங்கன்னா அடித்து நாசமாக்கி நம்ம கட்சிக்காரங்களை கூட 2 பேர்த்த அடித்து என்ன அட்டாக் பண்ண வந்த குரூப் தான் எல்லாமே. ஏதோ ஒரு சூழல்ல நம்ம கூட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்ததால இதை பண்ண முடியாததுக்கு ஒரு கையில் கிடச்ச ஒரு 2-3 நிர்வாகிகளை அடித்து சட்டை கிழிச்சு, இத்தனை பட்டியலின சமுதாய நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகள்லாம் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார வரவிடாத மாதிரி அவங்கள மிக கீழ்த்தரமாக ஒரு பெண் மாவட்ட ஆட்சியர் கற்பகம்னு நினைக்கிறேன் அந்த ஆட்சியர் பேர், அவங்களெல்லாம் கீழ்த்தரமாக பேசி காவல்துறையெல்லாம் தள்ளி விட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு இவ்வளோ அராஜகமும் நடந்ததுக்கு காரணம் யாரு? அண்ணன் ராசாவோட தூண்டுதலின் பேரில் திமுக தானே. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெரம்பலூர் நகரத்தில் தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அச்சுறுத்தல்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் உளவியல் ரீதியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ பண்ணும்போது வந்துட்டு ராசாவை கண்டித்து பண்ணுறோம், திமுகவை கண்டித்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே ஒருமையில பேச மாட்டோம் யாரையுமே. அது வந்து ஒரு காலங்காலமாக நான் அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். நாகரிகமாக நம்ம வந்துட்டு கண்டித்து பேசும்போது கூட நம்மளோட உறவுக்காரர்கள்ட்ட சொல்லிவிட்டு வீட்டில் வந்து மனைவிக்கிட்டேயோ அம்மா அப்பாக்கிட்டேயோ வந்து நம்ம பையனுக்கு ஏன் அந்த வேலை, அவங்களாம் மோசமானவங்க அப்படி உளவியல் ரீதியாக குடும்பத்தாரை வந்துட்டு கஷ்டப்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்புரம் குன்றம் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்புரம் குன்றத்துக்கு வந்து நம்ம போகிறோம். 144 போட்டிருக்கிறது மதுரையில், நம்ம வீட்டில் இருந்து திருப்புரம் குன்றத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறேன்னு சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். இல்லை நான் உங்களை ரிமாண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக போய் எங்கள் ஸ்டேஷன்லேயோ இதுலேயோ நம்ம மண்டபத்துலேயோ வச்சு தான் விடுவாங்கும் போது நான் அதை ஏற்றுக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். திருப்பரங்குன்றம் போனது நான் நைட்டு 2 மணி வரைக்கும் வந்து டிஎஸ்பி தலைமையில் ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே போய் காவல்துறையோட அந்த வன்முறை வந்து வீட்டில் தொடர்ந்து வந்து வீட்டில் இருக்க குழந்தைகளை அச்சுறுத்த மாதிரி வீட்டெல்லாம் தேடுறது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அன்னைக்கு பண்ணாங்க. அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பன்றதால இதை நம்ம கடந்து போயிட்டாங்க. உளவியல் ரீதியாக குடும்பத்தை எந்த அளவுக்கு வந்து நம்மளை டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம எதுக்குமே செவிசாய்க்க மாட்டோம், பயப்பட மாட்டோம்னு தான் அமைதியாக இருக்காங்க. இப்போ குன்னம் தொகுதி பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசலாம் சார். இப்போ குன்னத்தில் அமைச்சராக இருக்கிறது தான் சிவசங்கர், இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்காரு. அவர் வந்து இப்போ குன்னத்தில் வந்து தொகுதி மாறதாமல் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு, வேற தொகுதி மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களுடைய பார்வையில்? இல்லை, கொஞ்சம் விலாவரியாக அதை சொல்லிடுறேன். குன்னம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தொகுதி. குன்னத்தில் வந்து பழைய எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 320 பூத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குன்னம் தொகுதி முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி. அங்கே வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லபகுடியாடுங்கிற ஒரே ஒரு பஞ்சாயத்து, அதில் 9 பூத்து மட்டும்தான் பேரூராட்சி. அதனால முழுக்க இது கிராமங்கள் நிறைந்த பகுதின்றதால அனைத்து கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் அண்ணன் மேலே வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு அதிர்விலை இருக்கு. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த 4.25 வருஷமா அவர் தொகுதிக்குள்ள வந்தது கிடையாது. இன்னைக்கு வந்து 4-5 மாசமா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க வீட்டில் கூட உங்கள் வீட்டில் பெரிய காரியமாமே இதோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்கிற மாதிரி போகிறாரு இல்லை. ஆனால் வந்து அதை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராமன்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கிராமத்தில் ஒரு யூனிட்டி இருக்கும். அந்த யூனிட்டி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கருக்கு எதிராக அமைஞ்சதுக்கு காரணம் நிறைய கோயில்களை வந்து அந்த ஏரியாவில் வந்து இடிக்கிறது, நிறைய பொய் வழக்கு வந்துட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் 2 சமுதாயத்து மேலே போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து இவரோட நாலேஜுக்கு வந்து நடந்துச்சா, இல்லை இவர் அதை கண்டு காணாமல் இருக்காரா, இல்லை இவர் தூண்டுதலின் பேரில் தான் நடக்குதாங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அவப்பெயர் இருக்கு. அதெல்லாம் குன்னம் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்வலையில் இருக்காங்க திமுக மேலே. நீங்கள் 234 தொகுதியில் வந்து எத்தனை அமைச்சர் இருக்காங்களோ, எத்தனை அமைச்சர் தோக்குறதா தோக்கலையோ, ஆனால் குன்னம் தொகுதியில் நின்னா நிச்சயமாக அண்ணன் சிவசங்கரோட தோல்வி உறுதிங்கிறத அவர் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்காரு. அதன் காரணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தகவல். அதான் அவங்க கட்சியோட நிலவரம் அதை எப்படி பண்ணுறாங்களோ தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குன்னம் தொகுதியில் வந்து செந்துறைன்னு ஒரு யூனியன் இருக்கு. அந்த யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 113 பூத்து பழைய கணக்குப்படி. அந்த யூனியன் வந்து ரெவன்யூ படி அரியலூர் மாவட்டம். அந்த ரெவன்யூ படி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது தொகுதிப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் தொகுதியில் சேர்க்குறாங்க. முன்னாடி வந்து ஆல்ரெடி 2 தொகுதி பெரம்பலூர்லேயே இருந்துச்சு, பெரம்பலூர் வரகூர்னு சொல்லிட்டு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஆண்டிமடம் தொகுதியை வந்து பிரிச்சு ஜெயங்கொண்டமாக்கி அந்த செந்துரையை வந்துட்டு குன்னத்தோட சேர்க்கணுங்கிறதுக்கான சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருந்த மத்திய அரசுல இடம்பெற்றிருந்த அண்ணன் ராசா வந்துட்டு அதை வேணும்னே பர்பஸாக ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு வந்து அன்னைக்கு இருந்த மாவீரர் காடுவெட்டியார் குரு வந்து ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவரோட சமுதாயத்தை வந்துட்டு உடைக்கணும் அப்படின்றதால வேண்டி அந்த ஒரு 113 பூத்தையும் உடைச்சு வந்து குன்னம் தொகுதியில் சேர்த்து விட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க பரவலா. நம்ம செந்துறை பகுதியில் வந்து முழுக்க முந்திரி தான் ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோள சாகுபடி இருக்கு பாருங்க, அந்த மக்காச்சோள சாகுபடி அரசே கொள்முதல் பண்ணணும். மத்திய அரசு வந்து ஒரு நல்ல விலையை நிர்ணயிக்குது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய மாநில அரசு வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் மதிப்பு கூட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் அதை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடைகள் நிறையா, அந்த வேட்டக்குடி மாதிரி காடூர் மாதிரி ஏரியாக்கள்ல கால்நடைகள் இருக்குது, நிறையா பால் உற்பத்தி நிறையா இருக்குது. அதை ஒரு டைரி ஃபார்ம் பண்ணலாம். அதில் டைரி ஃபார்மில் வந்து நிறையா இருக்குது, அதில் ஒரு ஃபேக்ட்ரி பெரிய அளவில் கொண்டு வரலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தில் வந்து அரசாங்கம் வந்து அதை கவனிக்காமல் இருக்குது. அது அண்ணன் வந்து சிவசங்கர் அண்ணன் இப்போ ஒரு 6 மாசமாக தான் அப்படியே ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்காரு ஒழிய அதுக்கு முன்னாடி வந்து குன்னத்தை பற்றி அவர் கண்டுக்கிட்டதா வந்து யாருக்குமே தெரியாது. திமுக பத்தி இவ்வளவு விலாவரியா சொன்னோம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியில இப்ப நம்ம பாஜக இடம் பெற்றிருக்கு. குன்னம் தொகுதி பாஜக தருங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஐஜேகே தருங்கிறாங்க, அதிமுகலே ஒரு சிலர் வந்து சீட்டு கேட்கறதான்னு சொல்றாங்க. உண்மையிலும் கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? கள நிலவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குன்னம் தொகுதிக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரு நின்னாலும் வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வந்து எதனால வந்து இந்த குன்னம் தொகுதியை வந்து ஐஜேகேவும் பாஜக எல்லாம் கேட்குறாங்க. ஐஜேகே கேட்டாலும் பாஜக கேட்டாலும் கிட்டத்தட்ட தாமரை சின்னத்தில் தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐஜேகேவும் எனக்கு உண்மையான கருத்து தெரியல, சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா போன பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 30,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கோம் குன்னம் தொகுதியில், இது அதிமுக இல்லாமல். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்து வரதால அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கும். இது முழுக்க கிராமப்புறங்கிறதால கேம்பெயினிங் ரொம்ப ஈஸி, கேன்வாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குன்னம் தொகுதியில் வந்து நம்ம பாஜகவுக்கு கேட்கறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா
நம்ம குன்னம் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமத்துக்கு நம்ம போகும்போது அந்த சுத்தப்பட்ட கிராமம் பூராமே வந்துட்டு தன்னெழுச்சியாக நம்மகிட்ட வராங்க. மக்கள் தன்னெழுச்சியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகலாம் எவ்வளவோ காசு கொடுத்து போய் கிழக்கு கமிட்டி வைக்கிறதுக்கு உட்காடுறாங்க, யாரும் உட்கார்றது கிடையாது. ஆனால் அந்த சித்தளி, பேரளி, ஒதியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரமாநல்லூர், கோவில்பாளையம், செந்துறை, இந்த மாதிரி நிறையா வந்து ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வாங்கினாலும் குன்னம் வந்து வெற்றி உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாஜக வந்து ஒரு சில சுணக்கம் காட்டுறதாகவும் இங்கே களத்தில் சொல்கிற மாதிரி இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி படி மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்களோடைய கூட்டணிக்கு வேலை செய்யறதுல கூலை குடிச்சிட்டு வேலை செய்யக்கூடிய தொண்டன் தான் பாஜக தொண்டன். எதையும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம தன் சொந்த காசை போட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு தான் என்னைக்குமே வந்து பாஜக காரனுக்கு 10 பைசா வந்து கட்சி கொடுத்தது கிடையாது. என்னைக்குமே வந்து முழு மூச்சோட தன்னோட சொந்த காசை போட்டு சொந்த உழைப்பை போட்டு தான் அந்த இடத்துக்கு வருவாங்களோ ஒழிய எதையும் எதிர்பார்த்து வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைச்சதுல பாஜகவோட பெரும் பங்கு இருக்காது, எல்லாருக்கும் அனைவரும் அறிந்த ஒன்று தான். இந்த கூட்டணி அறிவிச்சது வந்து இங்க இருக்க மாநில நிர்வாக தலைமையோட இதோட அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. 234 தொகுதியிலையும் வந்து பாஜக தொண்டர் வேட்பாளர் நிக்கிற மாதிரி நினைச்சுதான் எங்க தொண்டர்கள் வேலை செய்வாங்க. எந்த சுணக்கமும் காட்ட மாட்டாங்க. எந்த வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளர் வந்து திமுகவுக்கு ஒரே எதிரி அப்படிங்கிற ஒரே தாட்டில் தான் வேலை செய்யும் ஒழிய கூட்டணி கட்சிக்கு வந்துட்டதால நாங்கள் சுணக்கம் காட்டிடுவோம் அந்த மாதிரி பாஜக தொண்டர் எந்த ஒரு அடிமட்ட தொண்டன்னு சொல்ல நினைக்க மாட்டான். நினைச்சா அவன் பாஜக தொண்டனே கிடையாது. ஓகே, அதே வருஷம் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் வந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இளைஞர்கள் வந்து அதிகமாக பாஜக வந்து சேர்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டிவிக்கே வந்தனால, தமிழக வெற்றி கழகம் வந்தனால இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறதா விஜய் சார்ட்டு, அதாவது விஜய் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இளைஞர்கள் எங்கிட்ட தான் வராங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மற்ற மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் கொடுக்குறேன். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய நம்ம பக்கம் வராங்க. அது குறிப்பாக நீங்கள் சொல்கிற டிவிக்கு விஜய் கட்சியில் இருக்க இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. அதுக்கான போனவங்க வராங்க. அதுக்கான ஆதாரமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்ச அதை கீழே போடுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விஜய் அப்படிங்கிறவர் ஒரு மாஸ் ஹீரோ, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஹீரோவை பார்க்கறதுக்கு அந்த ஹீரோ பின்னாடி வந்து ஃபாலோவர்ஸாக போன இளைஞர்களுக்கு அவங்க உள்ளூரில் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஆள் கிடையாது. அந்த உள்ளூரில் இருக்க பிரச்சனை, கிராமத்தில் இருக்க பிரச்சனை, அந்த நபருக்கு இருக்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஊரில் ஆள் கிடையாது. ஒரு நலத்திட்டத்தை செய்கிறதுக்கு ஊரில் ஆள் கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறோம், நம்ம மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சாலை மறியல் பண்ணி ஒரு கிரஷர் போட்டிருந்தாங்க. விவசாய நிலத்துக்கு இடையில ஒரு கிரஷருக்கு அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மறியல் போராட்டம் பண்ணி அறவழியில் போராட்டம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறோம். மாவட்ட ஆட்சியர் கேன்சல் பண்ணி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் மணமகிழ் மன்றம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது பாரை வந்துட்டு மணமகிழ் மன்றம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்துட்டு கிரவுண்டில் நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோங்கிறதால அந்த இளைஞர்கள் வந்து அந்த இளைஞர்கள் பார்க்குறாங்க. இந்த நம்ம கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா நம்மளை வந்து அணுகிறதுக்கு டிவிக்கு ஆள் கிடையாது. நம்ம வந்து நமக்கு சரியான வாய்ப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறதால நம்மளை நோக்கி வராங்க. அவங்கள்ட்ட நம்ம பல டைம் அவங்க வந்த உடனே சேர்த்துக்கிறது கிடையாது. பல ஆய்வுக்கு உட்படுத்துறேன். அவங்க எதனால வராங்கன்னு பார்க்குறேன். அனைத்தையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ணி தான் நம்ம கட்சியில் சேர்க்கிறோம். ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் இளைஞர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, வந்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம வலைதளத்திலையும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அவங்களே வேணாலும் நேரில் போய் பேட்டி எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ் லீடர் விஜய் அண்ணன் இருந்தாலுமே கூட எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைனா எங்களுக்காக நிற்கிறதுக்கோ, மக்கள் பிரச்சனையை டெய்லி வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதுக்கோ, அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஐடியாலஜி எடுத்து சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு எதை நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து எதை நோக்கி இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து அவங்களா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு கிராமத்துலையும் வெளிநாட்டுல இருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம பிரதமரோட வேல்யூ அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அவங்க பேசி அவங்க ஒவ்வொரு டீமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேப்பந்தட்ட பகுதியில இருந்து கூட நம்ம கலைக்குழுவை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு கும்மிப்பாட்டில் வந்து கோயம்புத்தூர்லேயே போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரோட டீமோட வந்திருக்காரு. ஆமாம், வந்திருக்காரு. அதே மாதிரி மக்கள் ராஜ்யம் கட்சின்னு ஒரு கட்சிங்க பெரம்பலூர் பகுதியில் வந்து போயர் சமுதாயம் கணிசமாக இருக்காங்க.
இந்த போயர் சமுதாயம்னா கல்லோட்டர் மண்ணோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த போயர் சமுதாயம் கணிசமாக இருக்காங்க. அந்த மக்கள் ராஜ்யம் கட்சிங்கிற கட்சியிலேருந்து மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சொன்னார், ஒரு 650-700 பேரோட வந்து கட்சியில் வந்து நம்ம இணைஞ்சாரு. நம்ம கட்சியில் இந்த மாதிரி மக்கள் வந்து தொடர்ந்து நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து மக்கள் பிரச்சனைக்காக நம்ம நிற்கிறது தான். பாஜகவில் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த அயன்மேன் அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நைனா நாயந்திரன் டெய்லி வந்து டென்னிஸ் விளையாடுறத நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நிறையா பாஜகவில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறவங்க தான் பாஜக இருக்கிறாங்களா, இல்லை பாஜக வந்த அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆயிருங்களா? ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது தான் நமக்கு தேச உணர்வு உருவானுச்சு. இது விளையாட்டு புள்ள மாதிரி இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. ஸோ அப்படி தேச உணர்வு உருவாகும் போது தேசம்னா என்ன, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு அலசி ஆராய்ஞ்ச பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பண்ணுற துரோகங்கள், இந்தியாவிலேருந்து எப்படி பிரித்தாங்க, ஸோ இதில் யாரெல்லாம் வந்து இதுக்கு காரணம், பிரிவினைக்கு யாரு காரணம், இன்னைய தீவிரவாதத்துக்கு யாரு காரணம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அப்போ அதோட அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டை வச்சு தான் பெரம்பலூரில் வந்து பரவலாக நான் அறியப்பட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறது கிரிக்கெட் மூலியமா. ஆமாம். கிரிக்கெட் டீம் கூட தமிழன் சிசின்னு ஒரு காலத்தில் நம்ம வச்சுருந்தோம். டிசிசின்னு சொல்லுவாங்க. இப்போ தம்பி சின்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறைய டீம் வச்சு நல்லா விளையாண்டுட்டு இருக்காப்புல, கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காப்புல வாழ்க்கையவே. அந்த மாதிரி கிரிக்கெட் தான் நம்மளோட பேஸ். இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் விளையாடும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ இன்னைக்கு உங்க கூட எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்களா? நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. தேச உணர்வோட இந்தியாவின் சப்போர்ட்டராக விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே பாஜகவில் தான் இருக்காங்க. இந்தியாவை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு 99% வீரர்கள் வந்து இன்னைக்கு பாஜக வந்து பெரம்பலூர் பாஜக சொல்றீங்களா, நேஷனல்? நான் பெரம்பலூரை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பெரம்பலூரை மட்டும் சொல்லிட்டு. ஏன்னா ஜடேஜாவோட ஒய்ஃப் வந்து பாஜக தான் எம்எல்ஏவா சமீபத்தில் ஜெயிச்சாங்க. எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆமா. பிளஸ் வந்து இப்போ இந்த நீங்க அரசியல் அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் கிரிக்கெட், ரெண்டையும் நீங்க மெயின்டைன் பண்ணி ஃபேமிலி எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போறீங்க? அது ஒய்ஃபுக்கு வந்து கோயில் கட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை ஃப்ரீயா விட்டுருவாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிரிக்கெட் வந்துட்டு நம்ம ரெகுலரா இப்போ விளையாடுறது இல்லை. என்னைக்காவது டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து இப்போ வந்து அப்படியே கிரிக்கெட் சும்மா லைட்டா நெட்ஸ்ல அந்த மாதிரி, இல்லைன்னா ஜிம்மு, இந்த மாதிரி நம்ம போயிடுறது. கிரிக்கெட்ல இருந்து தான் இப்போ ஜிம்முக்கு போனோம்னு சொன்னீங்களா, அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து மனதளவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் அரசியல். ஆனா இந்த விளையாட்டுல எந்த அளவுக்கு உங்களுக்கு மனதளவுல மாற்றத்தை கொடுத்துச்சு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும் போது வார்ம் அப் பண்ணும் போது, பசங்களுக்கு வார்ம் அப் சொல்லி கொடுக்கும் போது ஒரு போலீஸ்கார் ஒருத்தர், சீனியர் இளங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் நல்ல அத்லெட், அவர் நீங்க நல்லா பிசிக் நல்லா ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க ஜிம் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜிம் வச்சோம். இப்போ ஜிம்முக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் வரும்போது நம்ம அரசியல் ஆர்வத்தோட அரசியலுக்கு போனோம். இதை விட அரசியல் வந்து ஜாலியா இருக்கும் அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது, போயிட்டு வீட்டில் போறாங்க, மாசா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க எவ்வளவு மன அழுத்தம் இருக்குன்னு திரும்ப அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்காக கிரிக்கெட்டையோ ஜிம்மையோ தேட வேண்டியதா இருக்கு. கிரிக்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? கிரிக்கெட்ல பிடித்த பிளேயர்னு பாத்தீங்கன்னா சச்சின், கபில் தேவ். இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை தாண்டி ஒரு ஆளுமை, நிர்வாகத்திறன், சமயோதயமா முடிவெடுக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் தன்னிலை மாறாம இருக்கிறதுனா எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி மாதிரி ஒரு நிர்வாகத்திறன் உள்ள அந்த கூல். ஆமா, கூலுங்கிறத வந்து அவர் டென்ஷன் ஆவாரு, பட் அதை வெளியே காட்டிக்க மாட்டாரு. பல நேரங்கள்ல நம்ம அப்படி நினைச்சிட்டு போவோம் அரசியலே கூட, ஆனா அது முடியாது நம்மளால. அந்த மனுஷன் எப்படிதான் அப்படி இருப்பாரு தெரியல. வேர்ல்டு கப் அடிச்சாலும் அப்படியே தான் இருப்பாரு, ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆனாலும் அப்படியே தான் கூலா போவாரு. ஸோ எந்த ஒரு மகிழ்ச்சியும் அவருக்கு வந்து மேலே தூக்காது, எந்த ஒரு இகழ்ச்சியும் அவரை கீழே இறக்காது. அதனால டோனி வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேயர். ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பைரன் கூட உங்களை எடுத்துக்கலாம். நிச்சயமா. ஓகே, உங்களுக்கு நன்றி சார். நன்றி.